வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ரப்பனா ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம சப்பித் அக்தாமனா அலா தீனில் இஸ்லாம் வபி சுன்னத்தி அஹ்வாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم ننجي رسلنا والذين آمنوا كذلك حقا علينا ننجي المؤمنين. قل يا أيها الناس إن كنتم في شك من ديني فلا أعبد الذين تعبدوا من دون الله ولكن أعبد الله الذي يتوفاكم وأمرت أن أكون من المؤمنين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم في حديث قدسي من ذكرني في نفسي ذكرته في نفسي ومن ذكرني في ملئي ذكرته في ملئي خيرا منه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமுல்லா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் என்னும் பாக்கியத்தை கொண்டு நம்மை அவனை திக்ர் செய்ய, நினைவு கூற, உண்மையான தவக்கல்த்தை அல்லாஹ் ரசூலின் மீது வைக்கும்படியான ஒரு அருள் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கினானே. நாமெல்லாம் காலம் முழுவதும் நன்றி செய்தாலும் கூட அந்த நன்றியை பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு அதிகமான மக்களாகிய நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நபியை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், வேத கிரந்தங்கள், ஈமான், இஸ்லாம், ஈகானுடைய ஃபர்ல்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏற்ற நாம் நம்மை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மூன்று விடயங்களில் நாம் அவைகளை பரிபூர்ணமாக நன்னம்பிக்கையுடன் எடுத்து நடக்குகின்றோமா? அல்லாஹ்வை, அவன் நமக்கு எழுதிய விதியை நம்பி அல்லாஹ்விற்கு எந்த அளவிற்கு அவன் மீது முஹப்பத் வைத்து நாம் அவனை அதிகமாக துதிக்குகின்ற, ஹம்து, தஸ்பீஹ், திக்ரு, ஃபிக்ரு செய்கின்ற ஒரு ஆற்றலை நாம் பெற்று இருக்கின்றோம். நம் உயிர் நாயகம் தஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தை எந்த அளவிற்கு ஹுப்பு வைத்து அவருடைய சுன்னத் அகீதா நமக்கு காட்டி கொடுத்ததை நாம் பின்பற்றி இருக்கின்றோம் என்பதை நம்மை நாம் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு உண்டு? அல்லாஹ்வை நாம் ஏன் திக்ர், ஃபிக்ர், தஸ்பீஹ், திலாவத், குர்ஆன், ஸலவாத் போன்ற
ஹஜ்ஜு கடமைகளை போன்ற கடமைகளையும் நஃபில்களையும் சுன்னத்துக்களையும் செய்ய நாம் ஏன் தயங்க வேண்டும்? அல்லாஹ்வின் கூற்றை ஏற்ற நாம் அவன் சொன்னபடி நாம் நடக்க வேண்டுமா இல்லையா? தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல், செயல், நடைமுறை, மௌனம் 4 பெரும் சுன்னத்துக்களை கடைபிடிக்கின்ற வழிமுறைகளை நாம் ஏன் தவறவிட்டு இன்றைக்கு நாம் கவலைக்குரிய நிலைகளில் இருக்கின்றோம்? இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற சோதனைகளும் வேதனைகளும் ஆக்கமும் அழிப்பும் பல்வேறான துறைகளிலே அல்லாஹ்வினுடைய சோதனை இறங்குகின்ற பொழுதும் மூமினை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். சில இடங்களிலே அழிவுகள் வருகின்றது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அன்றைக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. நமது கண்களால் பார்க்கின்ற, கேட்கின்ற, அதை உணர்கின்ற திறமைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். சஹ்ஹரஹா சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம். ஆது சமூது கிளியார்களை அல்லாஹ் சோதிக்க நாடிய போது 8 பகல், சஹ்ஹரஹா அலைஹிம் சபஅ லயால், 7 இரவு 8 பகல், பூகம்பம், செங்காற்று, மலை, நீர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிச்சான். அந்த சோதிப்பிலே அவர்களை அல்லாஹ் பெருவாரியாக அழித்தெடுத்தான். காரணம், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்ததாலும் அவர்களுக்குரிய நபி, அந்த நபியினுடைய சொல்லை சிறமேற்கொண்டு எடுத்து நடக்காத காரணத்தாலும் சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். இந்த சோதனையும் வேதனையும் அல்லாஹ் எப்போ மனிதனுக்கு தர்றான்? நாம் சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் தண்டனையும் இந்த உலகத்திற்கு இறங்க ஆரம்பிப்பது அவன் அளவுக்கு மீறி ஜப்பார், கஹ்ஹார், துல் ஜலாலி வல் இக்ராம், இந்த தன்மைகள் அல்லாஹ்விடத்தில் மிகைக்கின்ற பொழுது, மனிதர்கள் செய்கின்ற அடவாடித்தனமான பாவங்கள் அவர்களுடைய உடலிலே ஊடுருவுகின்ற பொழுது, அல்லாஹ்வை மறந்து ரசூலை மறந்து ஆணவமாகின்ற அடிப்படை கொள்கைகளை அவர்கள் விடுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு பல்வேறான சோதனைகளை இறக்குவான். முதல்ல வாழ்வில் சோதனை, இரண்டாவது வாழ்வியலில் சோதனை, மூன்றாவது குடும்பத்தில் சோதனை, நான்காவது அவர்கள் வாழும் இடத்தில் சோதனை, ஐந்தாவது அவர்கள் வாழும் வாழ்வாதாரத்தில் சோதனை, ஆறாவது அவர்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் செல்ல விடாமல் சோதனை, ஏழாவது அவர்கள் உறங்கினாலும் நின்றாலும் அமர்ந்தாலும் உண்டாலும் அவர்களுக்கு சோதனை, எட்டாவது சோதனை இறங்க ஆரம்பித்தால் வேதனையோடு முடிவதை நாம் பார்க்க முடியும். இந்த 8 அம்ச வேதனைகளை அல்லாஹ் எப்போ அந்த மக்களின் மீது இறக்க ஆரம்பித்து விட்டானோ தௌபா நின்றுவிடும். இந்த தௌபா நின்று விட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய ஆக்கப்பூர்வமான செய்திகளை குன் ஃபயகூன் என்று அல்லாஹ் அனுப்பிடுவான். அனுப்புன உடனேயே குன் ஃபயகூன் என்று அல்லாஹ் அந்த வேதனையும் சோதனையும் அனுப்பிய உடனே இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க ஆரம்பிக்கும். தண்டனை அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ, நெருப்பின் மூலமாக, நீரின் மூலமாக, நீர் பெருக்கெடுத்து அந்த கட்டிடங்களையும் மக்களையும் அழிப்பதன் மூலமாக, மக்களை பூமிக்கடியில் காற்றை கொண்டும் வெடிப்பை கொண்டும் பூகம்பத்தை கொண்டும் ஏவுகளை கொண்டும் அல்லாஹ் அந்த ஏவல்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை அப்படியே தம்மிர் தியாரஹும், அவருடைய வீடுகளை தம்மாக்கிடுவான்.
பிரியாணியை தேக்கில் போடுற மாதிரி தம்மாக்கிடுவான். இதுக்கு காரணம் அல்லாஹ்விற்கு உச்சக்கட்டமான கோபம் வரும்போது தான். அப்போ தௌபா மக்களிடத்தில் இருக்காது, அல்லாஹ்வை நினைவு கொள்கின்ற ஆற்றல்கள் இருக்காது. தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று முனைகின்ற பொழுது அங்கே தப்பிக்க வைப்பதற்கு எந்த உதவிக்கரங்களும் இருக்காது அல்லாஹ்வை தவிர. நாம் ஈமான் கொண்டிருக்கோம், வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலகுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யுஹ்யி வ யுமீத், அந்த ஹயாத்தை அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். மனிதனுக்கு உடலும் உயிரும் இரண்டும் மிக பெரும் வரப்பிரசாதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த உயிர் இருந்தால் உடலை தூக்கி கொண்டு செல்லும், உடல் இருந்தால் உயிர் இல்லையானால் இந்த உடல் பூமிக்கடியிலே புதையுண்டு விடும். பேர் மையத், பேர் ஜனாசா, பேர் மரணித்து விட்டான். அப்போ அந்த உயிரோட ஓட்டம், தேட்டம், நாட்டம் யார்? இவைகளை கண்டுகொள்ளாத அபகடமான மூதேவிகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, கருணையை எப்படி நாம் சீர்தூக்கி பார்க்க முடியும்? மானிட சமூகத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி வருகின்றது நீரை கொண்டு அழிப்பது. நீருக்கு முன் அல்லாஹ் காற்ற விடுவான். சஹரஹா அலைஹிம் சபாலயால் வசமானியத் ஐயாம் உசுமன் ஃபீஹா ஃபிஸரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போது அல்லாஹ் காற்றை விடும்போது அந்த காற்று பூகம்பாக மாறலாம், அந்த காற்று அதிக அழுத்தத்தை கொடுத்து அல்லது தாழ்ந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த கடல் நீரை வெளிப்படுத்தி மக்களை நீரை கொண்டு இழுத்து அழிக்கலாம், அல்லது வானில் மிக பெரும் சத்தத்தோடு இந்த பூமியில் மழை பெய்ய செய்து இடி இடிக்க செய்து அவர்களை இன்கானத்தில்லா செய்கத்தன் வாகித்தன் தஹுதுஹும் வஹும் யஹஸிமூனாக மாற்றலாம். இது அவனுடைய நியதியில் கட்டுப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு அறைக்குள் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஈமானில் நாம் கட்டுப்பாட்டு, அந்த சக்திக்குள் நாம் கட்டுப்பட்டவர்கள். நாம் எதையும் மிஞ்ச முடியாது, உதவி செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி அடித்து கொண்டிருக்கின்றது. ஆகஸ்ட் வந்தா கேரளா கர்நாடகா மாநிலம், டிசம்பர் வந்தா தமிழ்நாடு, ஏனைய மாதங்கள். ஆக இந்த இந்தியாவை சுற்றிலும் ஒரு மாதம் முன்னும் பின்னுமாக ஒவ்வொரு மாநிலங்களாக அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை, அந்த மாநிலங்களில் அதிக உபரியான மலைகளை கொடுத்து அந்த மக்களை பயம் காட்டி சோதிப்பது அல்லாஹ்வினுடைய அந்த நியதிகளில் கட்டுப்பட்டதாக இருக்கும். எந்த இடத்தில் மக்கள் தாங்க முடியாத அளவிற்கு வெள்ள நீர் பெருக்கெடுத்து வருகின்றதோ, ஊருக்குள் வருகின்றதோ, அல்லாஹ்வுடைய கோபக்கனல் அங்கே அதிகமாக இருக்கு. அழிச்சாட்டியங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை. அல்லாஹ்வை நினைவு கூறுவது அவனுடைய மஸ்ஜித் மதரசாக்களை இடிப்பது போன்ற அழிச்சாட்டியங்கள், அடாதுடிகள் நடப்பதன் காரணமாக அங்கே அல்லாஹ்வுடைய முனிவு இறங்குது. அலா குர்ஆன்ல சொல்றான், கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். அல்லாஹ்வை பொய்யுரைக்கக்கூடிய, அல்லாஹ்வை பொய்ப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் மீது அல்லாஹ்வுடைய முனிவு லஅனத்து இறங்கட்டும் என்று சொல்லிட்டான் அல்லாஹ். அந்த லஅனத்து தான் மழையாக, உபரியாக, நீராக, கடல் பெருக்கெடுத்து அல்லது மழை தடம் புரண்டு அல்லாஹ் கரை புரண்டு அடித்து ஓடக்கூடிய அளவிற்கு ஊர்களையும் கிராமங்களையும் நிலைகளையும் அல்லாஹ் அதிகப்படியாக அழித்து கொண்டிருக்கான். இது சிறுக சிறுக வரக்கூடிய கியாமத்.
கியாமத் என்பது ஒட்டுமொத்தமாக வருவது ஒன்று. சில பேர் அடுக்குமொழியில் பேசுவாங்க, கியாமத்து வந்துருச்சுன்னு வாங்க, வராதுன்ட்டு வாங்க, ஒருத்தன் அல்லாஹ்வை நினைக்கும் வரைக்கும் வராதுன்ட்டு வாங்க. எது எப்படியோ, அல்லாஹ் எப்போ நாடுறானோ அது வரைக்கும் கியாமத்து வராது. ஆனால் சிறுக 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 ஒவ்வொரு ஊரின் அழிப்பும் கியாமத்துடைய அந்த எல்கையில் இருந்து வருவது தான். ஊரை அழிப்பான், மக்களை அழிப்பான். மரணிப்பது இயற்கையில் வேறு, சீற்றங்கள் மாற்றங்களால் மரணிப்பது அழிப்பது என்பது வேறு. அப்போ அவனுடைய முனிவிற்கு காரணம் தௌபா நின்று விடுவது, அமல்கள் குறைவது, வட்டி, ஜினா, ஃபனா, அழுச்சாட்டியங்கள், மமதைகள், அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவது. இதுதான் அதற்குரிய காரணங்களாக அமைந்திருக்கின்றது. அதனால தான் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களிலே இந்தியா முழுவதும், நமது நாட்டை எடுத்துக்கிறோம், இந்தியா முழுவதும் ஒரு சூழலில் நீரால், காற்றால், வெயிலால் மக்களை அங்கே அழுச்சாட்டியம் செய்ததனால் அல்லாஹ் அவர்களை இம்திஹான் பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றான். எந்த இடத்தை தௌபா இருக்கின்றதோ, எந்த இடத்தை திலாவத்தை குர்ஆன் இருக்கின்றதோ, திக்ர் ஃபிக்ர் இருக்கின்றதோ, தஸ்பீ திலாவத் இருக்கின்றதோ, தஹ்லீல் இருக்கின்றதோ, அல்லாஹ்வை நினைவு கூறும் ஆற்றல்கள் இருக்கின்றதோ, அந்த ஊரை பூகம்பம் வந்தாலும், இயற்கையின் மாற்றங்கள், சீற்றங்கள் வந்தாலும் வந்துவிட்டு போகுமே தவிர அந்த மக்களுக்கு ஒரு சிறிய டேமேஜை ஏற்படுத்த மாட்டான் என்பதற்கு இந்த ஆயத் நிரூபணமாக அல்லாஹ் இந்த குர்ஆனில் சூரா யூனுஸில் சொல்லி காமிக்கிறான். சும்ம நுனஜ்ஜி ருசுலனா, நபிமார்களில் அநேகர்களை நாம் வெற்றி பெறச் செய்தோம். வல்லதீன ஆமனு, இதுபோன்று ஈமான் கொண்டவர்களையும் நாம் சோதனை வேதைகளிலிருந்து வெற்றி பெறச் செய்தோம். கதாலிக்க ஹக்கன் அலைனா, இது உண்மை. நாம் விடும் சோதனைகளிலிருந்தும் வேதைகளிலிருந்தும் நபிமார்களையும் மூமின்களையும் காப்பாற்றினோம். உண்மையாக நுன்ஜில் முஃமினீன், இறையச்சம் கொண்ட மூமின்களையும் நாம் காப்பாற்றினோம், காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் 2 இருக்குது. வெற்றி என்பது நபிமார்களுக்கும் மூமின்களுக்கும் தான். உண்மையான அடிப்படையில் மூமின்கள் நபிமார்கள் சொல்வதை கொண்டு செயல்படுமையானால் அல்லாஹ் அவர்களுக்கு எத்தகைய தொந்தரவும் கொடுக்க மாட்டான். அதனால தான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு எல்கையிலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், இந்த இந்தியாவில் ஆங்காங்கே சிதைவுகள் ஏற்பட்டு மக்களும் மண்ணும் ஊரும் கிராமங்களும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கி நாம் பார்க்க முடியும். கியாமத் நாள் அறிகுறிகளில் ஒன்று, விளை நிலங்கள், விளைச்சல் நிலங்கள் வெளி நிலங்களாக மாற்றப்படுது. விளைச்சலின் நிலங்கள் விளை நிலங்களாக. எங்கே பாருங்க பிராட் போட்டுடுறான். அவன் சம்பாதிக்க கவர்மெண்ட்டில் ஆள்களை கையில் போட்டுக்கிட்டு, இந்த கவர்மெண்ட்டுக்காரவங்க குடி இல்லை அல்லது வீடு இல்லை, வசதி இல்லை, அந்த மக்களுக்கு யாராவது தர்றேன்னு ஒன்று செஞ்சுட்டு பல மக்கள் இருக்கான். ஏன் ஒரு வருஷத்தில் ஒரு ஜில்லாவில், ஒரு ஏரியாவில், ஒரு ஊரில், ஒரு கிராமத்தை அந்த மக்களுக்கு யார் யாருக்கு வீடு இல்லையே கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். இந்த லெஞ்சம் கைவூட்டப்படலின் காரணமாக முதலைகள் தான் உணவுகளை, இந்த பூமிகளை விழுங்கிக் கொண்டே இருக்கின்றதை தவிர ஏழை ஏழையாகத்தான் இருக்கான். இந்த ஓட்டு போடும்போது தவளைகள் மழை பெய்ந்தால் கத்துவதை போன்ற அரசியல்காரன் பூரா வெளியில் வருவான். வீச்சுன்னு கத்துவான். அதை தர்றோம், இதை தர்றோம். கடைசியில் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டுட்டு ஓட்டு போடும்போது 10,200 கொடுத்துருவான். அதில் சில பேர்கள், வசதி இல்லாதவர்கள் அந்த காசுக்காக போய் ஓட்டு போடக்கூடிய சூழல்.
நம்மை நாம் இருக்கும் தர்திரிய விற்பனர்களாக மாற்றுவதை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை காப்போம், நித்தமும் நீதியாய் இன்பம் பெருக வாழ்வோம் என்ற நிலையில் நாம் ஓட்டு போட வேண்டாம். அவன் ஜெயித்து வர முடியாது. இவன் எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், தோழானா இருக்கட்டும், துர்த்தியானா இருக்கட்டும். இந்த கவுன்சிலர்கள் கூட குப்பத்தட்டி எலெக்ஷன் வாங்க, அந்த எலெக்ஷன் வரும்போது பார்த்தா நோட்டீஸ் பறக்கும், வாக்குறுதி பறக்கும். ஜெயிச்சிட்டான்டா, அடுத்த அவன் இருக்கானா செத்துட்டானா என்பது அடுத்த எலெக்ஷன் வரும் வரைக்கும் இருக்காது. அது வரைக்கும் எவ்வளோ வௌத்த நெப்ப முடியுமோ, பெருக்க முடியுமோ, உடலை பெருக்க முடியுமோ, தீவெட்டு திண்ணி பெருச்சாலிகள் குள்ளம் நரி பன்றிகளை போன்று அவரது வாழ்வை ஆக்கி கொண்டு வளமாக ஆக்கி மக்களை கைவிடுவது பார்க்க முடியும். குடிநீரில் சாக்கடை, குடிநீரில் தட்டுப்பாடு இல்லை. ஏன்? கார்பட்டர்களுக்கு வார்த்தை விடுகின்ற இந்த கவர்மெண்ட், ஜெயித்து வருகின்ற எம்எல்ஏ எம்பி டெண்டர் விட்டு அந்த காசெல்லாம் என்ன செய்கிறீங்க? ஏன் அதை அப்படி விற்க விடணும்? அதே போல் அவன் காசுக்கு விற்கிறான் தண்ணியை, அதே போல் மக்களுக்கு உங்களால் தர முடியுமா? முடியாதா? இதெல்லாம் அடாதுடி வருகின்ற பொழுது துடைத்து விடும். காவேரியில் கரபுரண்டு தண்ணீர் ஓடியது உண்டு. ஆனால் இன்னைக்கு தரையை துடைத்து நக்குபவர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கான். மணல் ரீதியில், தண்ணி ரீதியில். ஒரு காலத்தில் தண்ணி ஓடிச்சுன்னா தெளிஞ்சு அப்படி நின்றோம்டா 2 பேர் 3 பேர் மூழ்கிற அளவுக்கு உண்டான தண்ணி, ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி நிற்கலாம், அந்த அளவுக்கு தண்ணி ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆற்றில் மணலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தூய்மையாக தங்கங்கள் மிதப்பதை போன்று மினுமின்னு இருக்கும். 12 மணி வாக்கில் வெயிலில் போய் பார்த்தா. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், இல்லை, வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கு. வாழ்வதெல்லாம் முதலைகள், சிங்கங்கள், புலிகள், கரடிகள், ஏமாற்றும் பருந்துகள். இவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியாளர்களாக வர்றாங்க. அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எவனுக்கு எதுவும் செஞ்சதாக சம்பவங்கள் இல்லை. அட்லீஸ்ட் ரேஷன் கடையில் கூட விகிதாச்சாரப்படி ரேஷன் கார்டின்படி போடக்கூடிய பொருள் இல்லைன்றான். எண்ணெய் இல்லைன்றான், பருப்பு இல்லைன்றான், அரிசி இல்லைன்றான். இதெல்லாம் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் கட்டுப்பட்ட ஒரு திருடு கையூட்டல். இதை மக்கள் தட்டி கேட்க வேண்டும். அரசாங்கம் என்றால் அராஜகமாக மாறக்கூடாது. மக்களை மதித்து மக்களுக்காக மக்களுடைய ஆட்சிகள் நடத்தப்படுவதுதான் அரசாங்கம். அதனால தான் ஓட்டு போடுறது ஜனநாயகம் செத்து மடிந்திருக்கு. அதை புதைப்பதற்குத்தான் நிறைந்த பேர்கள் இன்றைக்கு வாதாடி கொண்டு ஒரு கட்சியில் இருந்துட்டு ஒரு கட்சிக்கு போக முடியல. அவன்கிட்ட பதவி இல்லைன்னா ஜீரணமாக மாட்டுது சோறு, பௌத்தங்களை போகுது. அதுதான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறானுங்க. நம்ம அவன் ஆளட்டும், பார்த்துக்குருவோம். நீ சிறப்பாக ஆண்ட, அவன் சிறப்பாக ஆள்றானான்னு பாரு. இல்லை, அடுத்த தடவை நீ வந்தால் அவன் விட்டதெல்லாம் நீ நிறைவேற்று. சாகிற வரைக்கும் நீ தான் அரசாங்கத்தில் இருப்ப. இதே போன்று தான் வணக்க வழிபாடுகள். அல்லாஹ் சொன்ன பிரகாரம், ரசூல் சொன்ன பிரகாரம் அந்த நிலைகளை நாம் ஆக்கி கொண்டோமேயானால் நமது வாழ்வின் தூய்மை எப்படி அமையும் என்பதை என் உயிருக்கும் மேலான முஹம்மது முர்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. மன் தக்கரனி ஃபி நஃப்சி, ஹதீஸை குதுசியில் அல்லாஹ் சொல்வதை நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைப்பானேயானால், அல்லாஹ் சொல்கிறான், ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைப்பானேயானால் தக்கர்தஹு ஃபீ நஃப்சி, அவனை என்னுடைய உள்ளத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். வமன் தக்கர்னி ஃபீ மலஇ, ஒரு கூட்டத்தில் அவன் என்னை நிரப்பமாக நினைத்தால் தக்கர்தஹு ஃபீ மலஇ கைரின் மின்ஹும், மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகின்றேன் என்று ஹதீஸை குதுசியில் குறிப்பிடுவதை தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாவை கூட நினைவு கூறும்போது அல்லாஹ் மனிதனை நினைவு கூறுறான்.
ஒரு கூட்டத்தில் போகும்போது ஒரு மிகப்பெரிய மலக்குகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் இவனுக்கு சிறந்த கயிறுகளை வழங்குறான். வாழ்வியலில், குடும்பத்தில், பிள்ளை குட்டியில், பேரம்பேத்தியில், சக்கராத்தில், மவுத்தில், பிறகு ரூகு பிடுங்கிய பிறகு, குளிப்பாட்டி தஃனிட்ட பிறகு, கபூரில், பிறகு மைஷரில், எல்லா துறையிலையும் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிடும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி இறங்குவதற்கு அல்லாஹ் ரசூல் காட்டிய வழி வாழணுமா இல்லையா? நம்மால் ஏன் வாழ முடிவதில்லை? முடியும். மனிதனால் முடியாது என்பதை விட மனிதனால் முடியும், அவன் வெற்றி பெற முடியும் என்பதை அவன் ஊர்ஜிதமாக செயல்படாத வரை அவன் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு ரசூலால் வழிகாட்டப்படுவதின் நோக்கங்கள் என்ன? நாம் ஏன் வெற்றி பெற முடிவதில்லை? நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. வெயிலா சோதனை, மழையா சோதனை, காற்றா சோதனை. எதில் நிம்மதி இருக்கின்றது? நிம்மதியை தேடி அடைகின்ற இந்த உலக மக்கள் தனக்குள் நிம்மதி இருக்கின்றது. அந்த நிம்மதியை வெளிப்படுத்துவதற்குண்டான ஆற்றல் உபதேசிகளின் மூலமாக கேட்டு சீர்திருந்தாத வரை அவைகள் கிடைக்காது. ஆகையால் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான், குல் நபி நீங்க சொல்லுங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, பொது ஜனங்களே, இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி, நான் வழங்கியிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபலா அஅ்புதுல் லதீன தஅ்புதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். வலாக்கின அஅ்புதுல்லாஹல் லதீ யதவஃபாக்கும், உங்களை மரணிக்குகின்ற, உங்களை படைத்து பரிமாரணம் செய்கின்ற அந்த அல்லாஹுவை தான் நான் வணங்குவேன். உமிர்து அன் அகூன மினல் முஃமினீன், நானும் என்னை சார்ந்தவர்களும் மூமினாக ஆக்கப்படுவதற்கு அல்லாஹ் எங்களை ஏவி இருக்கின்றான். நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம். உங்களை மரணிக்கச் செய்கின்ற அல்லாஹ் தான் இந்த படைப்பினங்களை படைத்தான், அவைகளை நீங்கள் வணங்க வேண்டாம். நீங்கள் மூமினாக இருக்க அல்லாஹ் ஏவி இருக்கின்றான் என்ற இந்த அற்புதமான பொன்னேடின் ஆயாத்தை நாம் சிந்தித்து நமது வாழ்வியலில் உயர்வானதை நாம் கொண்டு வரணும். அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமது உள்ளத்தில் இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நுழைந்து வரும். இதே ஆயத்தில் சொல்கிறான் யூனுஸில், வதஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம், இந்த மூமினை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சலாம். அல்லாஹ்வுடைய காணிக்கை இருக்கே சலாம். சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். இதை அதிகமாக ஓதிக்கிட்டே வாங்க. நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதை தவற விடுறோம். அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை தஹ்லீல் செய்வது, அல்லாஹ்வின் நினைவாற்றோடு நாம் சிந்திப்பது, இவைகளை எல்லாம் நாம் சரியாக எடுத்து நடப்போமேயானால் அல்லாஹ் நமக்கு வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கையை மிக சிறந்த சாரம்சமுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு மாற்றி தருவான் என்பதில் சந்தேகமில்லை. இந்த முந்திய வாழ்க்கை கேள்விக்கும் நமது வாழ்வின் நிலைகள் ஒவ்வொரு மூச்சிற்கும் இந்த உலகத்தின் எதை விட்டோம் எடுத்தோம் என்பதை பதில் சொல்வதற்கும் அகப்பட்டதுதான் இந்த உலக வாழ்க்கை.
அதில் ஒரு விஷயம் கூட நாம் தப்பித்தவறி எதையும் செய்துவிட முடியாது. ஒன்றொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஈமானை தரிகேடாக ஆக்கிவிடாமல், தரித்து விடாமல், தரித்திரியம் பிடித்த உலகத்தை நம்பி நாம் கைவிரித்தவர்களாக வாழ்ந்து விடாமல், நமக்கு காட்டித்தந்த மாணவியின் வழிமுறைகளை, வழித்தடங்களை சரியாக பின்பற்றி வெற்றி பெறுவோம். வல்ல ரஹ்மான் அருள்பாலிக்கட்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். உலகத்தின் மாற்றங்கள், சீற்றங்கள், அழிவுகள், சோதனைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சமூகத்தையும் முழு உலக மக்களையும் நம்முடைய பேரம்பேத்திய கியாமத்துடைய நாள் வரை அல்லாஹ் பாதுகாட்டட்டும். அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன் என்ற அந்த சொல்லிலிருந்து, அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஈமானை ஒளிமிக்கதாக ஒளி இளங்கச் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுப்பதுடன் நித்திய ஜீவனாகிய என் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆபரக்கத்தை கொண்டு உனது அருள் என்னும் கடாட்சத்தின் பரிபக்குவத்தின் மூலமாக எங்களின் மீது அர்ஹமுர்-ராஹிமீன இர்ஹம்னாவாக நீ எங்களை செயல்படுத்த, எங்களுடைய பாவங்களை மன்னித்து, பாவத்திற்காக எங்களை தண்டனையில் ஆக்கிவிடாமல் மன்னித்து நீ அருள் பாக்கியத்தின் மீது எங்களை நிலைக்கச் செய்வாயாக. நிஅமத்தை நிறைக்கச் செய்வாயாக. ரஹ்மத்து, அஃபு, ஆஃபியத்து ஹயாத்திலே பரக்கச் செய்து நல்ல பல அமல் செய்கின்ற முத்தகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்களுடைய கூட்டத்தில் எங்களையும் இணைத்து எங்களுடைய வாரிசுகளையும் கியாமத் வரை ஆக்கி வைப்பாயாக. எங்களை விட்டும் மரணித்த தாய் தந்தையருக்கு அலாவான ஜன்னத்தை கொடுத்து கபர்களை கண்ணு கட்டிய தீவிரம் பேரொளியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவை கொண்டு மிக பெரும் பேரொளியை நீ நிலைக்கச் செய்திடுவாயாக. இறுதி மூச்சு இருக்கும் வரை ஈமானிலே நிலைக்கச் செய்து மரணிக்கின்ற பொழுது மின்பின் நஜீஸ் நீக்கி ஒழுவோடு கையில் குர்ஆன் ஏந்தி சில வரிகளை ஓதியவர்களாக பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெருமானாரின் இந்த புனிதமான கலிமாவை மொழிந்து அவருடைய பொன் வதனத்தையும் பொற்பாதங்களையும் முத்தமிட்டவர்களாக எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. அதுவரை எங்களுக்கு அவகாசத்திலே தீனுல் இஸ்லாத்தை விளங்கி செயல்படுகின்ற ஒரு அருள் பாக்கியத்தை தருவாயாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.